ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபைல் ரீடிங் இன் pandas பார்ட் 1. ஸோ ஃபைல் எப்படி அப்லோட் பண்றது, டேட்டா செட் எப்படி ஈஸியா ரீட் பண்றது, அதுல இருந்து ஸ்பெசிபிக் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஈஸியா எப்படி அக்சஸ் பண்ணலாம்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைல் எப்படி ஈஸியா அப்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நார்மலா பேண்டாஸ்க்குன்னு ஒரு நோட் புக் ஓப்பன் பண்ணிருப்போம்ல, அந்த சேம் லொகேஷன்லயே அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் ரைட் சைட்ல இருக்கும். ஸோ அப்லோட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா டவுன்லோட்ஸ்ல உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். ஸோ டவுன்லோட்ஸ்ல நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணுவோம்ல, ஸோ அது போய் நம்ம சூஸ் பண்ணணும். லெட்ஸே இப்போ வந்து ஹார்ட் டேட்டா செட் நான் வந்து அப்லோட் பண்ண போறேன். ஸோ அது கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அப்லோட் பண்ணணுமான்னு கேட்கும். அப்லோட் கொடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த சேம் லொகேஷன்ல நீங்க வந்து பேண்டாஸ் நோட் புக் நியூ நோட் புக் கிரியேட் பண்ணுவீங்களே, ஸோ அந்த பாத்துலயே உங்களுக்கு டேட்டா செட்டும் அப்லோட் ஆயிரும். ஸோ சேம் லொகேஷன்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து ரீட் பண்ணும். ஸோ இதான் வந்து அப்லோட் பண்ற மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ டைட்டானிக் டேட்டா செட் நம்ம பார்க்க போறோம். ஸோ டைட்டானிக் டாட் சிஎஸ்வி ஃபார்மேட்ல இருக்கு. சிஎஸ்வி வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். அந்த டேட்டா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலி 12 காலம்ஸ் இருக்கு. இதுல ஒவ்வொரு ரோ டேட்டாவுமே நம்மளுக்கு கமால செப்பரேட் ஆயிருக்கும். அதனாலதான் இது வந்து கமா செப்பரேட்டட் ஃபைல்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து டவுன்லோட் பண்ணும்போது அந்த டேட்டா செட் எப்படி இருக்கும்னா எக்ஸல் ஐகான்ல தான் இருக்கும். எக்ஸல் ஃபார்மேட்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனா இது சிஎஸ்வி ஃபார்மேட். எக்ஸலுக்கும் சிஎஸ்விக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, சிஎஸ்வி வந்து நம்மளுக்கு ஸ்மாலர் டேட்டா செட் சப்போர்ட் பண்ணும், லிமிடெட் டேட்டா டைப்க்கு சப்போர்ட் பண்ணும். ஆனா நம்மளோட எக்ஸல் வந்து லார்ஜ் டேட்டா செட்க்கு நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும் அண்ட் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ். இதான் வந்து ரெண்டு ஃபைலுக்குரிய டிஃபரன்ஸ். இப்போ நம்ம வந்து டைட்டானிக் டாட் சிஎஸ்வி ஃபைல் வந்து எப்படி ரீட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லைப்ரரி இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் pandas as pd. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த pandas யூஸ் பண்ணி நம்ம டேட்டா ஃபைல் நம்ம ரீட் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம டேட்டா செட் எந்த ஃபார்மேட்ல இருக்கு, எந்த எக்ஸ்டென்ஷன் டைட்டானிக் டாட் சிஎஸ்வி. ஸோ சிஎஸ்வி ஃபார்மேட்ல இருக்கனால தட் இஸ் அ மெத்தட் pd டாட் ரீட் அண்டர் ஸ்கோர் சிஎஸ்வி. சிஎஸ்வி ஃபைல் வந்து ரீட் பண்ணுங்க. அது எந்த ஃபைல் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் சிங்கிள் கோட்ஸ்குள்ள. இதே இது எக்ஸல் ஃபைல்ல இருந்துச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும், எக்ஸல் எஸ்எக்ஸ்ல இருக்குமா. ஸோ அப்போ இங்க ஃபைல் நேம் நம்ம உள்ள ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம். ஃபாலோட் பை இங்க மெத்தட் எப்படி சேஞ்ச் ஆகும்னா ரீட் அண்டர் ஸ்கோர் எக்ஸல் இப்படின்னு சேஞ்ச் ஆயிடும். pd டாட் ரீட் அண்டர் ஸ்கோர் எக்ஸல் ஆஃப் நம்ம வந்து அந்த எக்ஸல் ஃபார்மேட்டோட ஃபைல் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இது நம்ம பாக்குறது டைட்டானிக் டேட்டா செட். டைட்டானிக் டேட்டா செட்ல மொத்தமா 12 காலம்ஸ் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் காலம் வந்து பேசஞ்சர் ஐடி. இது வந்து அந்த டைட்டானிக் இன்சிடென்ட் ஹேப்பன் ஆச்சுல, ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த டேட்டா செட் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, பேசஞ்சரோட ஐடி இருக்கும் ஃபர்ஸ்ட் காலம்ல. செகண்ட் வந்து சர்வைடு காலம், அவங்க வந்து பொழைச்சாங்களா இல்லையா. ஸோ இதுக்கு வந்து வேல்யூஸ் வந்து 0-1. 0னா அவங்க வந்து டெட்னு அர்த்தம், 1னா அவங்க வந்து சர்வைவ் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். பேசஞ்சர் கிளாஸ் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், 3 கேட்டகரி இருக்கு. தென் அவங்களோட நேம், தென் ஜெண்டர், தென் ஏஜ். நெக்ஸ்ட் வந்து 7th காலம் வந்து சிப்ளிங் ஸ்பவுஸ் காலம். சிப்ளிங் ஸ்பவுஸ் வந்து யாராச்சும் கூட வந்தாங்களா அந்த பர்டிகுலர் பேசஞ்சர் கூட. அப்படி வந்தாங்கன்னா சிப்ளிங்ஸ் வந்திருந்தாங்கன்னா 1-2 எத்தனை சிப்ளிங்ஸ் வந்திருந்தாங்க அவங்க கவுண்ட் இருக்கும். ஸ்பவுஸ் வந்திருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்கன்னா அங்க வந்து 1 ஆக்டிவேட் ஆயிருக்கும். இப்போ வந்து பார்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் காலம். ஸோ வந்து பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்கன்னா 1 அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும். அடுத்து வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணும். இது ரெண்டுமே நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணும் இந்த ஸ்பெசிஃபிக் இந்த 8th காலம்ல. நெக்ஸ்ட் வந்து டிக்கெட் நம்பர், தென் ஃபேர். ஃபேர் வந்து பார்த்தோம்னா எவ்வளவு அமௌண்ட் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. தென் ஃபைனலா நம்மளுக்கு 2 காலம்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கேபின். கேபின் வந்து பார்த்தோம்னா எந்த கேபின்ல வந்து அவங்க வந்து உட்காந்துருந்தாங்க. லைக் கேபின் வந்து எப்படி ஃபிளைட்ல வந்து P153 அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு கேபின் காலம்ல வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். ஸோ கேபின் காலம்ல வந்து வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா C123, C15 அந்த மாதிரி நம்மளுக்கு டேட்டா செட் வந்து இருக்கும். நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். C148, B42 அந்த மாதிரி இருக்கும். தென் லாஸ்ட் காலம் வந்து பார்த்தோம்னா எம்பாக்டு காலம். ஸோ எம்பாக்டுனா என்னன்னா எந்த போர்ட்ல இருந்து அந்த பர்டிகுலர் பேசஞ்சர் வந்து போர்ட் பண்ணாங்க டைட்டானிக் ஷிப்பை. ஸோ இது வந்து 3 கிளாஸஸ் இருக்கு, எஸ், சி அண்ட் கியூ. இது வந்து சவுத் ஆம்ப்டன்ல வந்து அவங்க ஏறினாங்களா, டைட்டானிக் ஷிப் போர்ட் பண்ணாங்களா, சர்பாக் போர்ட் பண்ணாங்களா. அடுத்து வந்து எஸ், சி அண்ட் கியூ. கியூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குயின்ஸ்டவுன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டேட்டா செட்ல ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். வேல்யூஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும்.
எல்லாமே நியூமரிக் டேட்டா டைப்ஸா இருக்காது, நியூமரிக் அண்ட் கேட்டகரிக்கல் டேட்டா டைப்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிதான் இருக்கும் அந்த டேட்டா செட்ல. நெக்ஸ்ட் இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம்ல இருந்து ஒரு ஸ்பெசிபிக் காலம் மட்டும் எடுக்க போறோம். அது எப்படி அக்சஸ் பண்ணணும்னா, டைட்டானிக் ஆஃப் உள்ள வந்து இப்போ ஒரே ஒரு காலம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம்னா அந்த காலம் நேம் நம்ம வந்து நம்ம இண்டெக்ஸிங் ஸ்லைசிங்ல இருக்கலாம், நம்ம வந்து ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். இப்போ வந்து ஒரு ஸ்பெசிபிக் காலம் மட்டும் நம்ம எடுக்க போறோம். ஸோ உள்ள வந்து காலம் நேம் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ டைட்டானிக் ஆஃப் நேம்னா நம்மளுக்கு நேம் காலம் மட்டும் அக்சஸ் ஆகும். இதே இது நேம் அண்ட் ஜெண்டர் நம்ம வந்து அக்சஸ் பண்ணணும்னா, நேம் அண்ட் ஜெண்டர் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆனோடனே இப்போ அக்சஸ் பண்றோம்னா எப்படி இருக்கும், ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்குமா, இங்க வந்து நேம், இங்க வந்து ஜெண்டர். ஸோ ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கிறனால இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரேவா, அப்போ நம்ம உள்ள பாஸ் பண்றதும் ஒரு 2 டைமென்ஷனல் ஃபார்மேட்ல தான் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். இப்போ நேம் கமா, இப்போ நான் வந்து ஜெண்டர் காலம் நெக்ஸ்ட் நான் பாஸ் பண்ண போறேன். ஸோ கமா ஜெண்டர். இங்க வந்து நான் 2 டைமென்ஷனல் அரேல என் பண்ணணும். ஸோ எனக்கு நேம் அண்ட் ஜெண்டர் காலம் அக்சஸ் ஆயிடுச்சா. ஸோ இப்படிதான் வந்து மோர் தேன் 2 or 3 காலம்ஸ் நம்ம அக்சஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் கமா யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஃபைனல் காலம் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன், எம்பாக்டு காலம். ஸோ எனக்கு 3 காலம்ஸ் அக்சஸ் ஆயிடுச்சா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்கா மோர் தென் 2 காலம்ஸ் நம்ம வந்து ஈஸியா அக்சஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஸ்பெசிஃபிக்கா இப்போ வந்து நேம்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கொடுக்குறோம். அடுத்து இதுலயே நான் வந்து கன்ஃபைன் பண்ணணும், எனக்கு வந்து 50th ரோல இருந்து 60th ரோ டேட்டா மட்டும்தான் எனக்கு வேணும். அந்த மாதிரி நான் வந்து அக்சஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஈஸியா ஃபில்டரிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. அது நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதோட ஃபைல் ரீடிங் இன் பாண்டாஸ் பார்ட் 1 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எப்படி ஈஸியா ஃபில்டர் பண்ணலாம்னு பார்க்கலாம். தேங்க்யூ.